அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த மண்டபஜிலி ஐஸில் போய் 4 நாளைக்கு முந்தைய ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தான். மஸ்ஜிதுல் சாலிஹீன் மெனிக்க மிதியால் இருக்கிற பள்ளிக்கு வந்து சந்தாக் தேவன் அவன்கிட்ட பேஜில். அதுக்கு பிறகு ஒரு 2 நாளைக்கு பிறகு இவன்ட கூட்டாளி யாரோ சந்தாக் தேவை சொல்லி ஒரு விளம்பரம் ஒன்று போட்டிருந்தாங்க அவனோட ஃபேஸ்புக்கில். அதை இவன் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து இவன்ட பேஜில் போட்டு வித்தின் 5 மினிட்ஸில் 2,20,000 சந்தாக்கு கிடச்சிருச்சு. நாங்கள் இந்த சந்தாக்கை வந்து ஓட்டமாவடியில் இருக்கிற அந்த பள்ளிக்கு நாங்கள் கொடுக்க போகிறோன்னு போஸ்ட்டும் போட்டு முடிச்சு. மை மக்களே, இது எப்படி சாத்தியமாகும்? 2,20,000 போட்டு 5 நிமிஷத்தில் வந்துடுச்சு. அதுவும் வேறொத்தண்ட பேஜில் இருக்கிறத இவன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து இவன் பேஜில் போட்டிக்கிறான். போட்டோன்னா 2,20,000 யாரோ கொடுத்திக்கிறாங்களாம் இவனுக்கு. அந்த நீங்கள் முந்தி ஒரு ஹெட் பார்த்துப்பீங்க, வெஸ்டர்ன் யூனியன் எல்பர்ட் அங்கிள். அதை விட இவன் ஃபாஸ்ட் ஆகிக்குது இவன் சர்வீஸ். நாங்கள் சொல்லுவேன் என்ன நினச்சிட்டு, மஸ்ஜிதுல் சாலிஹீன் இந்த மெனிக்க மிதியால் இழைக்கிற இந்த பள்ளிக்கு இவன் போட்ட போஸ்ட் தான் இந்த அமௌண்ட் இவனுக்கு வந்துச்சோ இல்லையோ தெரியா. ஆனால் இவன் வந்து அந்த பள்ளிக்கு கொடுக்காம இவன் வந்து எங்கேயோ வைக்கிற ஓட்டமாவடியில் இருக்கிற பள்ளிக்கு கொடுத்திக்கிறான். இந்த பள்ளிக்கு கொடுத்தாலும் உண்டு தான். ஆனால் போஸ்ட் போட்டது எங்கே? முதல்ல இந்த பள்ளிக்கு, அதாவது மெனிக்க மிதியால் இழைக்கிற அந்த பள்ளிக்கு. ஏன் இவன் அந்த பள்ளிக்கு கொடுக்கல காரணம் என்னென்னா, கொடுத்தா இவன் மாட்டிப்பட்டுருவான். ஏன்னா இவன் வந்து அந்த ரவுலத்துல் உமமால் அடித்த சல்லியை தான் வச்சிருக்கிறான். இவனுக்கு இப்போ காசு பார்க்கணும். இந்த மாதத்தோடு இவன் தொலைஞ்சி போகிறான் நோம்பு முடிஞ்சோன்னு. இப்போ ஓட்டமாவடியை டார்கெட் பண்ணிக்கிறான். ஓட்டமாவடியில் போயிட்டு அங்கே உள்ளவனை இழிச்சவன் ஆக்குறது. நேரத்தோடய மெனிக்க மிதியாலையில் இருக்கிறவனை இழிச்சவன் ஆக்கி முடிஞ்சு சம்பாரித்து முடிஞ்சு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி எங்கேயோ ஒத்தண்ட போஸ்ட் எடுத்து இவன் போட்டு அவனுக்கு கொடுக்குறேன்னு அந்த சந்தாக்கை அங்கே கொடுத்துட்டான். மை மக்களை, இதிலே விளங்குதில்லை இவன் எவ்வளவு பெரிய ஒரு தில்லுமுள்ளு செஞ்சுக்கிறான். ஆனால் கட்டாயம் இந்த சந்தாக் எங்கே போச்சு, ஓட்டமாவடியில் இப்போ அந்த சந்தாக்கு எங்கே இருக்கி, அதில் அப்டேட் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக தருவோம். மை மக்களே, இவர் தான் அந்த மண்டபஜிலியின் நண்பர். இவருடைய பேஜில் இருக்கிற போஸ்ட் எடுத்து தான் மண்டபஜிலி போட்டு வித்தின் 5 மினிட்ஸ் டைம். உலக அதிசயமேனா, 5 நிமிஷத்தில் இவருக்கு சந்தாக்க கொடுத்தவர் 2,20,000 கலெக்ட் பண்ணி. நான் நினைக்கிறேன் மக்கள் காசு வச்சு கொண்டிருக்கிறதா ஆகிக்கும் இவன் வந்து வீடியோ போடும் காட்டிலும் இருந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் சந்தாக் என்ற விஷயத்தை வந்து அங்குள்ள பள்ளியும் அங்குள்ள ஊர் மக்களும் சேர்ந்து கலெக்ட் பண்ணித்தான் சந்தாக் வாங்குவாங்க பள்ளிக்கு. எந்த ஊர்லேயும் போயிட்டு பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு தான் கேவலம். இப்படி எங்களோட ஊருக்கு சந்தாக் தேவை சொல்லி யாரும் போயிட்டு ஒரு ஊரில் கேட்க மாட்டான். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓட்டமாவடி மக்களே கொஞ்சம் உஷாராயிங்க. பெரிய சுனாமி ஒன்று உங்களோட ஊருக்கு வரப்போகுது இந்த மண்டபஜிலி ஐஸ்லேப் ரூபத்தில். நான் நினைக்கிறேன் இவனுக்கு ஓட்டமாவடியிலேருந்து யாரும் கேட்கவும் இல்லை சந்தாக் வேணும்னு சொல்லி. இவன் எப்படி மற்றவண்ட போஸ்ட் எடுத்து அதில் போட்டு அங்கேருந்து சளி எடுத்து இங்கே கொடுப்பான். இந்த கலெக்ஷன் வந்துச்சோ வரலையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் ரவுலத்துல் உலமால அடித்த காசு தான் இவன்ட்டு. அதுக்கான ஆதாரத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ ஓட்டமாவடி மக்களே கொஞ்சம் உஷாராயிங்க. பெரிய ஆள் புழுங்கி திமிங்கிலம் ஒன்று உங்களோட ஊருக்கு வரப்போகிறான். இப்போ உங்களோட ஊரை தான் அவன் டார்கெட் வச்சுக்கிறான். முதல்ல சந்தாக்குலேருந்து ஸ்டார்ட் ஆக்கி மதரசா ஸ்கூல்னு உங்களோட ஊரையும் சீலடிக்க போகிறான். இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆக்கணும் அந்த ஓட்டமாவடியில் இங்கே சந்தாக் போச்சுண்டு. ஆனால் போனது ஷுவர். இவன் போஸ்ட்டும் போட்டிக்கிறான் இவன் பேஜில். அதை போயிட்டு நீங்கள் பார்த்தா விளங்கும். ஆனால் இவன் நேரத்தோட அந்த மஸ்ஜிதுல் சாலிஹீன் சொன்ன பள்ளிக்கு போட்ட போஸ்ட்டை எடுத்துட்டான். இப்போ அதையும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நாங்கள் அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதில் பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரம் மரத்துறக்க நாங்கள் போடுவோம். டபுள் கன்ஃபார்ம் பண்ணி அந்த பள்ளியில் இருந்து எங்கே ஓட்டமாவடி இன்ஷா அல்லாஹ் ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. எங்கட கடைக்கு ஒரு வேலைக்கு ஒருத்தர் எடுக்கிறேன்டா நாங்கள் குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். எங்கட வேனுக்கு ஒரு டிரைவர் எடுக்கிறேன்டா நாங்கள் ஒரு குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். சும்மா கண்டவண்ட கையிலெல்லாம் வாகனத்தை கொடுக்குறதில்ல, கண்டவங்களையெல்லாம் கடைக்கு சேர்க்கறது இல்லை. எங்கடாண்டு வரும்போது நிறைய குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். ஆனால் அல்லாட பள்ளின்னு வரும்போது அல்லாவும் குவாலிஃபிகேஷன் பார்க்குறாங்க. ஏண்ட பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவங்க எப்படி ஈக்கணும், அவர்கிட்ட முதலாவது அல்லாட பயணிக்கணும், ஈமானிக்கணும், ஆகிரத்துடைய பயணிக்கணும். நான் இதை பாரம் எடுத்துட்டு 3 வருஷத்துக்குள்ளால ஏண்ட பொறுப்பை நான் செய்யலண்டா அல்லாஹ் ஏண்ட வாழ்க்கையை வீணாக்கிடுவார். நான் ஒழுங்கா இந்த பொறுப்பை 3 வருஷம் இந்த மஹல்லாவுக்கு உள்பட்டவங்க உதாரணமாக ஒரு 500 ஆம்பளைகள் ஒரு 400 பொம்பளை அழிக்கிறான்னு வைப்போம். நிர்வாகத்திலே உள்ளவர்கள் நினைக்கவானம் லைட் போடுறது, ஃபேன் உடஞ்சா ஃபேனை செய்கிறது, மோதினுக்கு சம்பளம் கொடுக்கறது, ஹசரத்துக்கு சம்பளம் கொடுக்கறது, பள்ளியை கிளீனாக வச்சுக்கொள்றது, இது மட்டும் இல்லை நிர்வாகத்திட வேலை.
இந்த பள்ளிக்கு உள்பட்ட ஒரு 200 குடும்பம் மீக்கும்டா 200 குடும்பத்தில் உள்ளவங்களும் தொழுகிறாங்களா? எங்களுக்கு தொலை வைக்கல. நானே தொழுகிறல முதலாவது. ஏண்ட வீட்லயே 1000 குறை, ஏண்ட கொஞ்சாதிக்கே குருவானோதுன்னு சொல்ல டைம் இல்லாம நான் நிற்கிறேன். ஏண்ட கடையை பார்த்துக்கொள்ள டைம் இல்லாம நான் நிற்கிறேன். ஏண்ட பிரச்சனை 1000 பிரச்சனை. எனக்கு எப்படி இதுல தலைபோடேன்னு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் உங்களோட பேசின ஹுத்பாக்கள் விஷயங்களை வச்சு யோசிச்சு பாருங்க. ஏண்ட குடும்பத்தை சொர்க்கத்தின் அடிப்படையில வழி நடத்த இயலாம நான் நிற்கிற நேரம் பள்ளிவாசல் நிர்வாகம் உண்மையிலே எனக்கு தேவையில்லாத வேலை. நானே மௌத்தாவினா எங்க போறேன்னு தெரியா எனக்கு. நான் இன்னும் குடும்பத்தை பார்த்து தொழுகையை சொல்லி கொடுக்கல. நான் ஒழுங்கா தொழில்ல. எனக்கு சுபஹி இந்த அசர் இல்ல, அசர் இந்த லுஹர் இல்ல, லுஹர் இந்த மகரிப் இல்ல. நான் வட்டி எடுக்கிறேன், நான் பொய் பேசுறேன், எனக்கிட்ட 1000 குறைக்குது, எனக்கு நிறைய பிரச்சனைக்கிற, நான் விபச்சாரம் செய்கிறேன், நான் பாவம் செய்கிறேன். எனக்கு எப்படி இதை நடத்தேனும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இது விளையாட்டில்ல, இது ஆசைக்கு வார ஒரு பொறுப்பு அல்ல. இது எல்லாம் முடிஞ்சு அதை கடிச்சு இதை கடிச்சு கடைசியா எங்கேயோ கை வச்ச மாதிரி ஆவிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா தப்பும் தவறும் எங்கட வாழ்க்கையில இருக்குது. கடைசியா இதுலயும் கொத்தினா மரம் கொத்தி வாழை மரத்து கொத்தினது போல ஆகிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒருத்தரை அழிக்க நாடினாலும் பொறுப்பத்தான் கொடுப்பான். ஒருத்தரை கண்ணியப்படுத்த நாடினாலும் பொறுப்பத்தான் கொடுப்பான். ரசூலுல்லாஹ் தன்னோடு இரக்கமுள்ள நிறைய சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே எனக்கு என்னமாச்சு இந்த நிர்வாக பொறுப்புகளை தாங்களேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக லஈஃப், நீங்க இந்த பொறுப்பெல்லாம் கேட்கவானம், நீங்க பலஹீனம், நீங்க பலஹீனம். இது உங்களுக்கு எடுத்து செய்யலாம் வாப்பா, இது ஒரு அமானிதம், இதை நீங்க எடுத்துறவானம். ரசூலுல்லாஹ் இரக்கம் உள்ளவங்களை விரட்டினாங்க, போங்க பாரம் எடுத்துறவான் சொன்னாங்க. கேட்கிறவனுக்கு கொடுக்காதீங்க, இது கேட்கிறவனுக்கு கொடுக்கிறது அல்ல. வானம் வாப்பா எங்களை விட்டுடுங்க என்று ஓடுறாங்களே அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்கோ, ஒழுங்க செய்வாங்க. இது அரசியல் மயமாகப்படக்கூடாது, இது இயக்க சார்ந்ததாக அமையக்கூடாது. இது ஒரு பெரிய பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ், ஏண்ட கடையை பார்த்துக்கொள்ள எனக்கு நேரம் இல்லாம இருக்கிற நேரம், ஏண்ட வீட்டுக்கு சொர்க்கத்தை சொல்லி கொடுக்க நேரம் இல்லாம எனக்கு இருக்குது, ஏண்ட பொடி என்ற வாழ்க்கை மண்ணா போய் தீக்குது, அவன் பொடியமாரோட சேர்ந்து நாசமா போய் தீக்கிறான், நான் எப்படி இதை பாரம் எடுக்கிற? கண்ணியத்துக்குரியவர்களே, இது விளையாட்டல்ல, சண்டை பிடிச்சு பறிக்கிற ஒன்று அல்ல. அடுத்தது இது பள்ளிவாசல். யாருடைய சத்தமும் இங்க உயரப்படாது. உயர்ந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்து வந்துருச்சு. கியாமத்தின் அடையாளம் தான் பள்ளிவாசலை மதிக்க மாட்டாங்க, பள்ளிவாசலை மதிக்க மாட்டாங்க. இது சண்டித்தனம் காற்றிடம் இல்ல, இது ஏண்டத்தனம் காற்றிடம் இல்ல, இது அடிச்சு கொள்ற பிடிச்சு கொள்ற இடம் இல்ல, வாக்குவாதப்படுற இடம் இல்ல. இது முஸ்லிம்களுடைய நாடாளுமன்றம். இங்கே அமைதி பேணப்பட வேண்டும். தேவைக்கில்லாம துனியாட பேச்சு பேசினாலே வருஷக்கணக்கான அமல் வீணாகும், சண்டை பிடிச்சா. கண்ணியத்துக்குரியவர்களே, நிர்வாக பொறுப்பு என்பது அது ஒரு பொறுப்பு, அது ஒரு பதவி அல்ல, பதவி அல்ல. நான் தலைவர், நான் செக்ரட்டரி, பதவி அல்ல, இது பொறுப்பு, இது ஒரு பொறுப்பு. அல்லாஹ் இந்த பொறுப்பை நீங்க சரியா செய்யலண்டா துனியால உங்களை பிடிப்பான், உங்களோட வியாபாரத்தால் உங்களை அழிப்பான், உங்களோட நடவடிக்கைகளால் அல்லாஹ் உங்களை பிடிப்பான். இது சும்மா ஆசைப்பட்டு ஏண்ட மச்சானை போடுங்க, ஏண்ட வாப்பாவை போடுங்க, எங்கட நானாவை போடணும், எப்பயும் அவங்களுக்கு விடப்படாது, நாங்க செய்யணும், எங்கட கையில் எடுக்கணும், அந்த பாட்டில் வந்து செய்யற பொறுப்பு அல்ல. சுப்ஹானல்லாஹ், இது ரசூலுல்லாஹ் போல, அபூபக்கரை போல, உமரை போல, உஸ்மானை போல அடக்கமான ஆக்கள், ஒழுக்கமான ஆக்கள், ரோஷமுள்ளாக்கள், தக்வா உள்ளாக்கள், தஹஜ்ஜத் தொழுறாக்கள், ஜகாத்து கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளாக்கள், ஹக்க மட்டும் பேசுறவங்க, பாவத்தை செய்யாதவங்க, ஹராத்தை செய்யாதவங்க, தானும் நல்ல வழியில குடும்பத்தையும் நல்ல வழியில நடத்தக்கூடிய ஒழுக்கம் உள்ளவங்க இருந்தா எடுங்க, இல்லாட்டி அல்லாஹ்வுடைய காவல் விட்டுட்டு போயிருங்க வாப்பா. இது சாதாரண விடயம் இல்லை. அடுத்தது நிர்வாகம் என்று வரும்போதுதான் பிரச்சனைகளும் பாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஃபித்னத்து நாயிமத்துன், பிரச்சனை தூக்கம். பிரச்சனைக்குது தூங்கிட்டீங்குது, பிரச்சனை தூங்கிட்டீங்குது, அது தூக்கம். நீங்க யாரு இந்த பிரச்சனையை கிளப்புறீங்களோ, யாரு பிரச்சனையை கிண்டி விடுறீங்களோ, அல்லாஹ் அவனை சபிப்பானாக, அவன் நாசமாகுவான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், ஏண்ட ஒரு வார்த்தை, ஏண்ட ஒரு வார்த்தை, ஏண்ட ஒரு பேச்சு
நான் எழுப்பி பேசினது, நான் ஒப்ஜெக்ட் பண்ணினது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிருச்சு, அடிபடி வந்துருச்சு. அப்படி வரும் ஏற்கனவே தெரியும், பிளான் பண்ணி செஞ்சேன். 4 பேர் வந்தாங்க, நான் பேசினதோட பாஞ்சாங்க, பெரிய பிரச்சனை ஆவிச்சு. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாசமாகுவான், நாசமாகுவான். தூங்கிட்டு இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டவன் நாசமாகுவான் என்று சொன்னார். நிர்வாகம் இது ஓடி ஓடி போகணும். அது எங்களை தேடி தேடி வந்தா அல்லாட உதவி கேட்டு கேட்டு பிளான் பண்ணி எடுத்தா அதிலே தான் அழிவு நாசம் இருக்குது. எனவே இது பிரச்சனை பண்ற இடம் இல்லை. கண்ணியமாக ஒழுக்கமாக ஏதோ ஒரு நிர்வாகம் வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 3 வருஷம் வரைக்கும் கெட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் கட்டுப்பட்டு போறதுதான் மூமின்கள்ட்ட பண். ரோட்ல சந்தியில ஹோட்டல்ல இவன் வந்திக்கப்படா இவன் விடப்படான்னு சொன்னா நீங்க முனாஃபிக், நீங்க முனாஃபிக் அப்படி பேசப்படாது. கெட்டவனோ பாவியோ வரப்படாது. வந்துட்டாங்க 3 வருஷத்துக்கு கட்டுப்பட்டு போவோம். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க செய்யற பாவத்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நாங்க கட்டுப்படாட்டி எங்களை பிடிப்பானா. இதுதான் நிர்வாகம்.